பூசாரி கிட்ட முத்துவேல் சொல்றாரு, எனக்கு பொண்ணுன்னு ஒருத்தி இருந்தா, என் தங்கச்சி போய் சேர்ந்த மாதிரி அவளும் போய் சேர்ந்துட்டா. பூசாரி கோமதிய பார்த்துட்டு வேகமா போறாரு. என்னண்ணே, என்ன பேசுறீங்க? முத்துவேல் சொல்றாரு, யாருக்கு யார் அண்ணன்? சும்மா எகிரிக்கிட்டு வராதீங்க. என்ன திட்டுறீங்க சரி, வருஷ கணக்கா என்ன திட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. கேட்டு கேட்டு பட்டுதான் போச்சு. ராஜிய எதுக்குன்னு திட்டுறீங்க? கோயில்ல வச்சு போய் சேர்ந்துட்டான்னு சொல்றீங்க. நானாவது உங்க தங்கச்சி, பெத்த பிள்ளைய சொல்றதுக்கு எப்படின்னே உங்களுக்கு மனசு வருது? மந்த பாசம் இல்லாதவங்களாலதான் இப்படி பேச முடியும். வாய மூடு. மதி, கோயிலாச்சேன்னு பாக்குறேன், இல்லாட்டி அசிங்கமா சொல்லிடுவேன். வாங்க போலாம். இருடி, சொல்லுங்க. முடியும் சொல்லாதத என்ன சொல்ல போறீங்க? நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எல்லாம் பாராட்டி சீராட்டி வளர்த்ததுக்கு முதுல குத்திட்டு ஓடி போனீங்கல்ல, நீ போட்டு கொடுத்த அதே வழியில இவளும் ஓடி போனால. என்ன அண்ணன்னு வந்து நின்னுகிட்டு பாருங்க, உங்க பேச்ச கேட்காம நாங்க பண்ணினோம். மதி, அதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லாம் குடும்ப மானத்தை கப்பல் ஏத்துற மாதிரி விஷயம். அதான் 2 பேரும் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அவ்வளவுதான். இந்தவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? அப்புறம் பாசம் பாசம்னு பேசுறதெல்லாம் நடிப்பு தானே. நல்லா இருக்கியாமா, எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறது உங்களுக்கு முக்கியமே இல்ல. நீங்க 2 பேரும் சொல்றதையும் நான் கேட்கணும், அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்படிதானே? வாய மூடு. குடும்பத்தை கெடுத்ததே நீதான். ஓடி போன அன்னைக்கே உன்னை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து புதைச்சிருந்தா இவ இப்படி பண்ணிருக்க மாட்டா. உசுரோட விட்டதுதான் இம்புட்டு பிரச்சனைக்கும் காரணமே. வீட்டுக்கு எதிரிலேயே உட்கார்ந்ததும் இல்லாம இவளையும் உங்க வீட்டுல சேர்த்து வச்சிருக்க. தினம் தினம் உங்க மூஞ்சில முழிச்சு நிம்மதியே இல்லாம கோயிலுக்கு வந்தா இங்கேயும் வந்து உசுர வாங்குறீங்களா? இவளையெல்லாம் பார்த்தாலே நாலு விளங்காது. குடும்பத்தை கெடுத்த பாவி. வாங்கத்த போலாம். பெரிய அத்தை, வெக்கமா இல்ல உனக்கு? சி, பார்த்தாலே பிடிக்காத மாதிரி நாடகம் போட்டுட்டு வாரிசையே கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டிலே போய் உட்கார்ந்துருக்க. சோத்துல உப்பு போட்டு தானே அம்மாவும் சித்தியும் வளர்த்தாங்க. வெக்கமா இல்ல உனக்கு? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. மூடு. ஓங்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு வாங்கனே போலாம். விடுங்கத்த, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. மதி, என்னாச்சு? ஏன் இங்க நின்றுகிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்லங்க, கோயில்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு தான். கோமதி, உன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு. ஒண்ணும் இல்லையே. ராஜி, நீ ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஆமாமா, நான் நல்லாதான் இருக்கேன். கோமதி, உண்மைய சொல்லு, என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பிரச்சனையும் கேள்விப்பட்டு தாண்டி நான் இங்க வர்றேன். இன்னைங்க 2 பேரும் ஓவரா பேசினாங்களா? இப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கோயில்ல பார்த்தவங்க தான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் கேட்டுட்டு ஓடியாரேன். என்ன சொன்னாங்க அன்னைங்க? அவங்களுக்கு வேணுமா? ஒன்னும் சொல்லலைங்க. அவங்க யார காப்பாத்த போய் சொல்லிக்கிட்டு இருக்கவ? சொல்லு, என்ன பேசினாங்க? சொல்லு கோமதி, என்னதான் பேசினாங்க உன்னைய? என்ன பேசினாங்கன்னு சொல்றியா, இல்லாட்டி நான் அவங்க கிட்டே போய் கேட்கவா? ஐயோ வேணாங்க. அப்பனா சொல்லு கோமதி. அதனாலதான் இத்தனை வருஷமும் என்னென்னமோ சொல்லிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னை என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ராஜிய கண்டபடி பேசிட்டாக. பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாக. வாழ வேண்டிய பொண்ணுங்க இவ. அப்படி சொல்லலாமா? இவ மனசு எப்படி பாடுபடும்? யோசிக்கவே மாட்டாங்களாங்க. நான் இவள பிறந்ததுல இருந்து பாக்குறேங்க. மருமகளாச்சேன்னு தூக்கி ஒரு வாட்டி கூட கொஞ்சினதே இல்லைங்க. எனக்கே அவங்க பேசினதெல்லாம் ஒரு மாதிரியா தாங்க இருந்துச்சு. எப்படிங்க பெத்த பிள்ளைய, தூக்கி வளர்த்த பிள்ளைய கண்டபடி பேச எப்படிங்க அவங்களுக்கு மனசு வருது? ஜி விடுப்பா, அழுகாத. அப்பனும் சித்தப்பனும் அறிவு வெட்ட முட்டா பையப்பா. இந்த இடத்துல யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாத முட்டா பசங்கப்பா. அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணா பெத்தவங்க இல்லைன்னு ஆயிருமா? ஜி, நானும் பொறுமையா நின்னு பார்க்க ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜி, நீ அழுகாதப்பா. எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் பதிலடி கொடுக்கலாம், விடு. இந்த வீட்டுல பிறந்தோமோ அந்த வீட்டு ஆளுகளே உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் பெரிய கொடுமைங்க. அனாதையோன்னு நினப்பு வந்துரும். மூடு கோமதி, என்ன பேச்சு பழகிக்கிட்டு இருக்க நீ? அன்னைங்கதான் அறிவு இல்லாம பேசுறாங்கன்னா அழுகாத. ராஜி, அழுகாதம்மா. நாங்க இருக்கோம்மா. மாமன் மகன் மாதிரி நான் இருக்கேம்மா. அப்பா ஸ்தானத்துல நானும், உங்க அம்மா ஸ்தானத்துல
கோமதியும் இருக்கிறப்ப நீ எதுக்கு வருத்தப்படுற? எனக்கு ஒத்த பிரச்சனைனா மொத்த குடும்பமும் உன் பின்னாடி நிக்கும்பா. அப்பனும் சித்தப்பனும் நெஞ்சில ஈரம் இல்லாம பேசிட்டு போயிட்டதுக்காக நினைச்சு நீ வருத்தப்பட்டு அழுகாத. விடுப்பா, அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க. அவங்க பேசுனத நினைச்சுக்கிட்டு நீ கோயில்ல நின்னு அழுதுகிட்டு இருப்பியா? அறிவேட்டத்தனமா பேசிவிட்டாங்கன்னு காரணத்துக்காண்டி நினைச்சு நீங்க 2 பேரும் அழுதுகிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்களா? ராஜி, வா கோமதி, இப்ப உங்க 2 பேத்துக்கும் ஆட்டோ பிடிச்சு விடுறேன். பேரும் அழுகிறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நரம்பு இல்லாத நாக்கு 1008 பேசதான் செய்யும். உங்க பேசுறதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா பொழப்பு ஓடுமா? வருத்தப்படாதப்பா, வா கோமதி. வீட்டுக்கு கோமதி வந்துட்டாங்க. இல்ல, 3 விசில் ஆயிருச்சு. நான் பாத்துக்கிறேன். மயிலு, உனக்கும் எங்களை மாதிரி 2 காலு 2 கை தானே இருக்கு. இந்த வேலையும் செய்ய வேணான்னு சொல்ற. எத்தனை வேலைமா நீ செய்வ? ஒரு கையில வதக்குற, ஒரு கையில காவேரி வெட்டுற. பழையிருச்சு. நான் ஏதாவது செய்யவா? நீங்க ஒண்ணு செய்றீங்களா? என்னம்மா சொல்லு, என்ன செய்யணும்னு சொல்லுமா. நான் என்ன செய்வேன் எப்படி செய்வேன்னு கவலைப்படாம திண்ணையில உட்கார்ந்து ரோட்ல என்ன போகுதுன்னு வேடிக்கை பாருங்க அத்த. காத்து வேற நல்லா அடிக்குது. போய் உட்காருங்க அத்த. வேலையை முடிச்சுட்டு நானே கூப்பிடுறேன். இளமயிலு, நீங்க போங்க அத்த. இன்னும் போகலையா? டீ காபி ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வரவா? நீ செய்யற வேலையே போதுமா, நீ எதுவும் செய்ய வேணாம், நான் போறேன். சரவணன் வர்றாரு. என்னம்மாமா, உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு மயிலு கேக்குறாங்க. அதுக்கு சரவணன் சொல்றாரு, சும்மாதான் வந்தேன்னு. மாமா, இந்த சாம்பாரை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. சரவணன் டேஸ்ட் பண்றாரு. வீட்டுல எல்லாரும் தானே சேர்ந்து சமைப்பாங்க. இன்னைக்கு ஏன் நீ தனியா சமைக்கிற? 2 நாளா அவங்க தானே தனியா சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இனிமேட்டு மூத்த மருமகளா நான் செஞ்சாதானே கரெக்டா இருக்கும். பாவம், கொஞ்ச நேரம் நின்னாலே கால்லாம் வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கா. ராஜியும் அரசியும் படிக்கிறாங்க. நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். அதனால நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். ஏற்கனவே நீ நிறைய சமைக்கிற, திருப்பியும் சமைக்க போற. இம்புட்டு வேலையும் ஒத்தால செய்ய முடியுமா? மனசு இருந்தா முடியுமாமா. யாருக்காண்டி செய்யறேன்? நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு தானே. செய்யலாமாமா. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? மாமா, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? சமைக்க எல்லாம் தெரியாது. காவேரி வெட்டுறது, கலக்குறது, நறுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது சொல்லு, நான் உனக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன். அம்மா, நீங்க எதுவும் செய்ய வேணாம். இந்த மாதிரி என் பக்கத்துல நின்னா மாத்திரம் போதும். அம்மா, எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? வீட்டுல சும்மா இருக்கும்போது சினிமா பாட்டுலாம் பாப்போம்ல. ஹீரோ ஹீரோயினும் வருவாங்கல்ல. உங்களை கல்யாணத்துக்கு அப்புறமா படத்துல பாத்திருக்கீங்களா? ஒன்னாவே இருப்பாங்க, சேர்ந்தே வெளியே போவாங்க, சேர்ந்தே எல்லா வேலையும் பார்ப்பாங்க, அப்புறம் கிஸ் பண்ணுவாங்க. நானும் அந்த மாதிரி பாத்திருக்கேன். எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கணும்னு ஆசை. வீட்டுல பேசுறதே ரொம்ப அதிகம். இதுல கட்டி எல்லாம் எப்படி பிடிக்கிறது? இன்னும்னா நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். தண்ணி எங்க மயில? தண்ணி எங்க? சாரி, கிச்சன்ல நீங்க தனியா வேலை செய்ய கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் ஓடோடி வந்தேன். ஏற்கனவே உங்களுக்கு உதவி தேடி வந்துருச்சுன்னு தெரியாம போச்சு. சரிக்கா, மாமோய், சாரி. இட்ஸ் ஓகே, கண்டினியூ. போயிட்டாங்களே மாமா. போயிருச்சு, அடுத்து யாரு வருவாங்கன்னு தெரியலையே. இதான் இருக்கியாண்ணே? உனக்கும் பசிக்குதானே? அரசி, ரொம்ப பசிக்குது. நீ எப்ப சாப்பாடு ரெடி ஆகும்? ஒரு 5 நிமிஷம். சமைச்சிருக்கீங்க? பீட்ரூட் எனக்கு பிடிச்சதாவே இருக்கு. தேங்க்ஸ். இருக்கட்டும்மா. அஜி அவங்க அப்பா சொன்னதே நினைச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்துருக்காங்க. என்ன சொல்றாங்க? ராஜி, எவ்வளவு நேரம் நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்க போவ? அப்பா என்ன பத்தி சொல்லாததா? பல ட்ரிப்பு என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாரு. பெத்தவங்க அப்படிதான். அவங்க சொல்றத கேட்டோன்னு வச்சுக்கோ, அவங்கள விட பாசக்காரவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இதுவே சொல்றத கேட்கலன்னா அவங்க அளவுக்கு நம்மள வெறுக்கிறவங்களும் கிடையாது. யாரும் ஒரு நாள் நம்மளை பத்தி புரிஞ்சுப்பாங்க. அது முடியும் நம்ம பொறுமையாதான் இருக்கணும் ராஜி. அதுக்காண்டி வாங்கக்கா, உட்காருங்கக்கா. உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும் ராஜி. இனிமேட்டு டியூஷன் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியாமே? ஆமாக்கா. கிட்ட உங்க பசங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எல்லாம் வருவாங்க. போட்டோ எடுக்க ரெடியா இருங்கன்னு சொன்ன, இப்படி ஒரே நாள்ல டியூஷன் எடுக்க மாட்டேன்னு சொன்னா என்னம்மா அர்த்தம்?
ஃபீஸ் ஏதாவது கம்மியா இருக்குன்னு நிறுத்திட்டியா? உன் சித்தப்பா பேசின காசை குடுக்கறோம்னு சொல்லிட்டோமே. ஐயோ அக்கா, ஃபீஸ் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் என்னம்மா? எங்க மாமா வேண்டான்னு சொல்லிட்டாரு. சித்தப்பா டியூஷன் நடத்த போறோம், பிள்ளைங்க எல்லாம் அனுப்பிச்சு வைன்னு சொல்லுவாரு. டியூஷன் ஆரம்பிப்ப. அப்புறம் மாமா டியூஷனே வேணான்னு சொல்லுவாரு. நீ டியூஷனை நிப்பாட்டிடுவ. என்னம்மா ராஜி, மாமாவுக்கு பிடிக்கலன்னா எதுக்கு டியூஷன் முதல்ல ஆரம்பிக்கணும்? அம்மாவுக்கு பிடிக்காமல்லாம் இல்லக்கா. 4 பேத்துக்கு நான் பாடம் எடுக்கிறேன்னா நல்லதுதான். காலேஜுக்கு போயிட்டு எதுக்கு டியூஷன் எடுத்து கஷ்டப்படணும் அப்படின்னு தான் சொன்னாரு. தான்க்கா, வேற ஒண்ணும் இல்ல. சாரிக்கா, நம்ம போமா. இனிமேட்டு அடுத்த டியூஷனை தேடணும். ராஜி, இன்னொரு பையனோட அம்மா வரலையா? வருவாங்கன்னு நினைக்கிறேன். மாமா டியூஷன் விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். விடக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, நியாயமா எந்த வேலை வேணாலும் செய்யலான்னு நம்ம கிட்ட கருத்தெல்லாம் சொல்லுவாரு. சில நல்லதா யோசிச்சு நாணயமா பண்ற வேலைய இப்படி கெடுத்து விட்டாரே. அம்மா பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. அப்படிலாம் சொல்லிட முடியாதுக்கா. நிஜமாலே நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் டியூஷன் வேணான்னு சொல்லியிருப்பாரு. நேரடியா சொல்லியிருக்கலாம். ஆனா அது சொல்லாம எப்படி எப்படியோ சொல்லிட்டாரு. அம்மாவுக்கு நம்ம மேல பாசம் ரொம்ப அதிகம்க்கா. பெத்த அப்பா நான் செத்து போயிட்டேன், பிள்ளையே இல்லைன்னு சொல்றாரு. யாரோ மாமா கிட்ட சொல்லியிருப்பாங்க போல. கேட்டுட்டு எனக்கு ஆறுதல் சொல்றதுக்காண்டி வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடியாந்தாருக்கா மாமா. நாங்க இருக்கோம்ப்பா, குடும்பமே இருக்குன்னு சொல்றாருக்கா. கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்தப்ப கூட கதிரதான் திட்டினாரு. என்னைய ஒரு வார்த்தை கூட சொல்லல. அண்ணன் என்ன அடிச்சப்ப கூட அவரு தான் நின்னாரு. பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் மாமா தான் முன்னாடி நிக்கிறாங்க. நான் யோசிக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் எனக்கு பெருசாவே தெரியலக்கா. இன்னமும் உண்மைதான் ராஜி. நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்தோம். பயங்கரமா திட்டினாரு. ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டாரு. எங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாரு தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே போன்னு என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரவண மாமாவுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறப்ப எங்க வீட்டுக்கு போனப்போ அப்பா என்ன உள்ள கூட விடல தெரியுமா? நான் அழுதேன். எனக்கு மாமா தான் ஆறுதல் சொன்னாரு. இந்த அளவுக்கு மாமா கோவப்படுறாரோ அந்த அளவுக்கு பாசமும் வச்சிருக்காரு நம்ம மேல. ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. நாளை சந்திப்போம்.